ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரியாம்பிள் பார்ப்போம். சரிங்களா? முகப்புரை அப்படின்னு சொல்லலாம். முகப்புரை எப்படினாலும் சொல்லலாம். சரிங்களா? தமிழ்ல. சரி. ப்ரியாம்பிள் இதாங்க நம்மளோட ப்ரியாம்பிள். போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. இருங்க. சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். சரிங்களா? இது 5 பாயிண்ட் வந்து என்னது? இது வந்து நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி. அப்புறம் இந்த ஜஸ்டிஸ், லிபர்ட்டி இதெல்லாம் இருக்குல்ல. ஜஸ்டிஸு, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டெகிரிட்டின்லாம் வரும். இன்டெகிரிட்டி, யூனிட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? சரி. இதான் வந்து நம்மளோட ப்ரியாம்பிள். சரிங்களா? சரி. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறோம்? சாவரன் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்காக இருக்க மாதிரி என்னது நம்மளோட கான்ஸ்டியூஷன் இந்த மாதிரி இருக்க இதெல்லாம் என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இது மாதிரி இருக்க மாதிரி நாங்கள் வந்து எங்களோட கான்ஸ்டியூஷன் வந்து வச்சுருக்கோம். அதில் வந்து ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டிலாம் எங்களோட அப்ஜெக்டிவ்ஸாக வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இது நாங்கள் எப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டோம்? 26th டே ஆஃப் நவம்பர். ஓகேவா? 1949. இது வந்து அடாப்ட் பண்ண டேட் தான் இது. இது என்னது? அடாப்டட் ஆன் திஸ் டேட். சரி, எப்போ வந்து இனாக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து ஃபோர்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னா, இம்ப்ளிமெண்டேஷன் ஆச்சுன்னா 26 ஜனவரி தான். ஜனவரி. ஓகேவா? 1950. ரிபப்ளிக் டேன்னு கொண்டாடுறோம் நம்மளாம் போன வீடியோஸில் நம்மலாம் பார்த்துட்டோம். ஓகேவா? சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் பார்த்தாச்சு. சரி, அதனால் அதுக்குள்ளே ரொம்ப போக வேணாம் நம்ம. இப்போ நம்ம வந்து இந்த சாவரின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் இருக்கு இல்லைங்களா? இந்த நேச்சர்னு சொல்ல நேச்சர்னா என்னது? ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு நேச்சர் இருக்கும். ஓகேவா? ரொம்ப கோவப்படுவாங்க, இல்லை ஏதாவது ரொம்ப மறதி ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை ரொம்ப காம் டைப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நேச்சர் இருக்கு இல்லையா? அது மாதிரி நம்மளோட கான்ஸ்டியூஷனோட நேச்சர் என்னது? சாவரின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்காக இருக்கும். சரிங்களா? அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதுக்கு வருவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாவரின் அப்படின்ற வார்த்தை. சரிங்களா? இதை தமிழில் என்ன சொன்னால் இறையாண்மை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சாவரின் அப்படின்னா டிபெண்டன்சி இல்லாமல். ஓகேவா? இந்தியா இஸ் நெய்தர் டிபெண்டன்சி நார் அ டாமினன்ட் ஆஃப் எனி அதர் ஸ்டேட் பட் அன் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாரை கேட்டு எந்த முடிவும் நம்ம எடுக்கணுன்றது வந்து அவசியம் வந்து கிடையாது. நமக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்குது. ஓகே, இதுதான் வந்து சாவரினுக்கான அர்த்தம். உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம இப்போ ஏதாவது டிசிஷன் எடுக்கணும், நம்ம நாட்டுக்குள்ளாரையா இருக்கட்டும், இல்லை வெளியில் இன்டர்நேஷ்னல் லெவல்லையா இருக்கட்டும், நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அது நம்மளோட ஓன் டிசிஷனாக தான் இருக்கும். யாரும் நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. மற்ற கண்ட்ரிஸ் என்ன பண்ண முடியாது, இல்லை இதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நம்மள வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து நம்ம வந்து யாரு கீழேயுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி யாரு கீழே இருந்தோம்? பிரிட்டிஷ் கீழே இருந்தோம். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன ஆகிட்டோம்? இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் ஆகிட்டோம். ஓகேவா? ஸோ அதனால் நம்மளுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. எல்லா முடிவுகளையும் யாரையுமே கேட்காம யாரோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இடர்பாடுமே இல்லாமல் நம்மளுக்கான முடிவுகளை நம்மளே வந்து எடுத்துக்கலாம். இதான் வந்து சாவரின் அப்படின்றதுக்கான அர்த்தம். இந்த வேர்டுக்கான அர்த்தம் வந்து இதுதான். ஓகேவா? நமக்கே வந்து ஃபுல் பவருமே இருக்குது. சரியா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம நிறைய ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெம்பராக இருப்போம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் WTO எடுத்துக்கோங்களேன், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஓகேவா? இதில் வந்து நம்ம வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இதில் வந்து நம்ம வந்து மெம்பராக இருக்கோம். சரிங்களா? ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். அதில் ஒரு சில ரூல்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா? வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் யார் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ அங்கே ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸுக்கு நம்ம வந்து கட்டுப்பட்டு தான் ஆகணும். அபைட் த ரூல்ஸ். ஓகேவா? சரி. ஏன் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இறையாண்மை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ WTOவில் சேரணும் அப்படிங்கிறதே நம்ம முடிவு தானே. இப்போ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. ஒரு சில ஆர்கனைசேஷனில் போய் நம்ம சேர்ந்தோம்னா அதில் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் கட்டுப்பாடெல்லாம் இருக்க தான் செய்யும். சரிங்களா?
அது மாதிரி தான் WTOவும். சரியா? ஆனால் வந்து WTOவில் சேரணுமா வேணாமான்றது யாரோட டிசிஷன்? நம்மளோட டிசிஷன் தான். அது யார் கையில் தான் இருக்குது? இந்தியா கையில் தான் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு அந்த இறையாண்மை இருக்கா? இதுதான் வந்து இறையாண்மை அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் போய் சேரணுமா வேணாமா, நம்மளோட பாலிசி என்ன, நம்ம என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வரோம், சரிங்களா, என்ன வந்து பில்ஸ் கொண்டு வரோம், அதை எப்படி ஆக்டாக மாற்றுறோம், இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் நம்ம நாடே வந்து நமக்கான சட்டங்களை வந்து நம்மளே வகுத்து நம்ம இதற்கான முடிவுகளை நம்மளே எடுத்துக்கலாம். இதான் என்னது சாவரின் அப்படின்னு சொல்கிறது. இப்போ சாவரினுக்கான அர்த்தம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள் சோஷியலிஸ்ட். இதுதான் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியலிஸ்ட்டுன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் வந்து இல்லை. இந்த சோஷியலிஸ்ட்டுன்ற வார்த்தை இருங்க, நான் அது வேறு கலரில் டினோட் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த சோஷியலிஸ்ட்டுன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, டார்க்கல்ல சரி, இந்த சோஷியலிஸ்ட்டுன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இது இந்த செக்யூலர்ன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இது அப்புறம் இந்த இன்டெகிரிட்டின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இது மூணுமே 1950 நம்ம வந்து அடாப்ட் பண்ணிட்டோம். நவம்பர் 26 அடாப்ட் பண்ணி 26 ஜனவரி 1915 நம்ம கொண்டு வந்தோம்னு சொன்னோம் இல்லையா, அப்போ இந்த 3 வார்த்தையுமே இல்லைங்க, இந்த ப்ரியாம்பிளில் வந்து இல்லை. சரிங்களா? அப்போ இதில் எப்போ வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தைகளை 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் வந்து சேர்க்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் என்ன அது இந்த ப்ரியாம்பிள் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஓகே, 1976. சரியா? சரி, இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம். சரி, அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் என்னது இந்த சோஷியலிஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்து சேருது. உடனே எல்லாருக்குமே வந்து ஒரே வந்து ஆச்சரியம். சரியா? எப்படி வந்து சோஷியலிஸ்டாக இருக்க முடியும், இந்தியா வந்து சோஷியலிஸ்ட் கண்ட்ரின்னு எப்படி அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதில் நம்ம சோஷியலிசம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் சோஷியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து டெமோக்ராட்டிக் சோஷியலிசம்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து எதை ஃபாலோ பண்ணுறோம்னா டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? அதில் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா பப்ளிக் செக்டாரும் இருக்கும், ப்ரைவேட் செக்டாரும் இருக்கும், ரெண்டுமே சைட் பை சைடு இருக்கும். இந்த கம்யூனிஸ்ட் சோஷியலிசம் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டுன்றதே ஒன்று இருக்காது. ஓகேவா? ஒன்லி வந்து எல்லாமே யார்கிட்ட தான் இருக்கும், கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். ஓகேவா? இதான் வந்து இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இந்த சோஷியலிசம்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்குவோம். ஓகேவா? சோஷியலிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ ஒரு லேண்ட் இருக்குங்க. ஓகேவா? இந்த லேண்ட் வந்து இந்த ஒரு பெரிய லேண்ட் இருக்குது அப்படின்னா இந்த லேண்டுக்கு என்னது எல்லாருமே ஓனர்ஸ். ஓகேவா? இந்த லேண்டுக்கு. சரிங்களா? இப்போ மொத்தமாக இந்த லேண்டை நம்பி ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஊரில் வந்து அந்த 100 குடும்பம் வந்து வாழும். சரிங்களா? இந்த 100 குடும்பத்துக்குமே இந்த லேண்டு வந்து சொந்தம். ஓகேவா? சரியா? இவங்களுக்கு வந்து இப்போ இந்த 100 குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்கு இங்கே, இன்னொருத்தருக்கு இங்கே, அப்படிலாம் கான்செப்ட்லாம் கிடையாது. மொத்தமாக எல்லாருக்குமே என்னது 100 பேருக்குமே இந்த மொத்த லேண்டுமே வந்து சொந்தம். அப்போ இந்த 100 பேருமே என்ன பண்ணுவாங்க, அந்த லேண்டில் வந்து வேலை பார்ப்பாங்க. இந்த லேண்ட் மொத்தத்துக்கும் சேர்த்து என்ன அவுட்கம் வருதோ அதை என்ன பண்ணுவாங்க, அந்த 100 பேர்த்துக்குள்ளார பிரிச்சுக்குவாங்க. ஓகேவா? ஈக்குவலாக பிரிச்சுக்குவாங்க, ஈக்குவல் ஷேர். உனக்கு இவ்வளோ, உனக்கு அவ்வளோலாம் கிடையாது. அப்போ இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ பணக்காரவங்க ஏழைன்ற, நான் வந்து லேண்டுன்றது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது மாதிரி தான் எல்லா விஷயமும். இப்போ பணக்காரவங்க ஏழை அப்படின்ற கான்செப்ட் வந்து இதில் இருக்குமா? இருக்காது. ஏன்னா எல்லாருக்கும் வந்து என்னது மொத்தமாக அதில் எவ்வளோ வருதோ அதில் மொத்த பங்கும் என்னது 100 பேருக்கு ஈக்குவலாக தானே டிவைட் ஆகுது. அப்போ பணக்காரவங்க ஏழைன்றவங்க வந்து இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஓகேவா? இதான் வந்து கம்யூனிசத்தோட கான்செப்ட். ஓகேவா? கம்யூனிசம்னா இதுதான். எல்லாருக்குமே எல்லாமே என்னது ஈக்குவலாக கிடைக்கும். ஓகேவா? அப்புறம் என்னாச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு லேண்ட் இருக்குது அப்படின்னா லேண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, வசதியானவங்க லேண்ட்லார்ட்ஸ்ன்னு இருப்பாங்க இல்லையா, நம்ம இதிலெல்லாம் படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரியில். லேண்ட்லார்ட்ஸ் வந்துட்டாங்க. அவங்க வந்து கடன் கொடுத்தாங்க, கடனை கட்ட முடியலன்னா என்ன பண்ணிட்டாங்க, லேண்டை வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டாங்க. கான்ஃபிஸ்கேட்னா அது அவங்கள்ட்ட வந்து அபகரிச்சுக்கிட்டாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
லேண்ட் வந்து ஒருத்தர் கையில் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 5 லேண்ட் இருக்குன்னா 5 லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கையில் இருக்கும். அவர் வந்து லேண்ட் லார்டாக இருப்பார். அவர் கீழே வந்து என்னது லேபர் வந்து வேலை பார்ப்பாங்க. இதில் வந்து லேண்ட் வந்து இவங்களுக்கு வந்து சொந்தம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து என்னது இவங்க ஒர்க்கர் தான் அவங்க. இப்போ இப்படி மாறிச்சு. இப்படி மாறும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் வந்து ஈக்குவலாக போகுமா? போகாது. லேண்ட் லார்டுக்கு ஜாஸ்தியாகும். இவங்க வேலை பார்க்குறாங்க இல்லையா? பெசன்ட்டுன்னு சொல்லலாம். இவங்களுக்கு கம்மியாகவும் தான் இருக்கும். அப்போ இவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்? ஹையாக இருக்கும். இவங்களோடது கஷ்டப்படுவாங்க இவங்க. சரிங்களா? இப்படி ஆயிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்னன்னா கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துச்சு. சரியா? கேபிட்டலிசம்னா என்னது? ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு ஓனர் இருப்பார் இல்லையா? ஓனரு. அதில் வேலை பார்க்குற லேபர்ஸு. ஓகேவா? அப்போ லேபர்ஸ்க்குலாம் என்னது ரொம்ப நேரம் ஃபஸ்ட்டு நான் இப்போ சொல்லலை, முன்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து லேபர் லாஸ் அது இதுன்னு நிறையா இருக்குது. ஓகேவா? அப்போலாம் வந்து லேபர் லா அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ என்னன்னா இவர் என்ன பண்ணுவார், இவங்கள்ட்ட ரொம்ப வேலை வாங்குவார். ஓகேவா? யார்? இந்த ஓனர் இருக்கார் பாருங்க. இவர் வந்து நிறையா வேலை வாங்குவார். லாபத்தில் வந்து நிறையா வேலை வாங்கிட்டு அதுக்கான சம்பளத்தையும் வந்து ஈக்குவலாக வந்து கொடுக்க மாட்டாங்க. யார்? லேபர்ஸுக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. புரியுதா நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு? இவங்க என்ன பண்ணுவாங்க? பணக்காரர் ஆகிட்டே போவாங்க. இவங்க பூராவே இருப்பாங்க. ஓகேவா? இதை தான் வந்து என்ன பண்ணாருன்னா இந்த லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா? இவங்கள தான் என்ன பண்ணார்? மார்க்ஸ் இருக்கார்ல, கார்ல் மார்க்ஸ். கம்யூனிசம் பற்றி பேசினோம்னா அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது இல்லையா? கார்ல் மார்க்ஸ் வந்து என்ன பண்ணார்? நீங்களாம் வந்து ரிவோல்ட் பண்ணணும். யாருக்கு? இந்த ஓனர்ஸ்க்கு எதிராக ரிவோல்ட் பண்ணி என்ன பண்ணணும்? எல்லா சொத்து எல்லாருக்குமே. அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ஒருத்தர் வந்து ரிச் ஆகிட்டே போகிறாங்க, ஒருத்தர் போராகவே இருக்காங்க அப்படின்னா இது சொசைட்டியில் வந்து இம்பேலன்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு சிலர் மட்டும் பணக்காரராக இருக்காங்க, மற்றவங்களாம் கஷ்டப்படுறாங்க. கரெக்டா? அப்போ இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கார்ல் மார்க்ஸ் சொன்னார். இவர் தான் கம்யூனிசம் பற்றி பேசினவர். நிறையா பேசியிருப்பார். நம்ம அதுக்குள்ள ரொம்ப டீப்பாக போனா சும்மா உங்களுக்கு மேலாப்ப புரியணுன்றதுக்காண்டி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? சரி. அப்போ என்ன பண்ணார் இவர்? இந்த லேபர்ஸ்லாம் என்ன பண்ணணும்? சேர்ந்து போராடணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ வந்து என்னன்னு பிரைவேட் ப்ராப்பர்ட்டினே ஒன்று இருக்கவே கூடாது. ஓகேவா? இதான் வந்து கான்செப்ட். சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று கம்யூனிசத்தில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கானமியை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குன்னுவாங்க. அதாவது ஃபேமிலி, எஜுகேஷன். இது ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க, இது எஜுகேஷன். ஓகேவா? எப்படி எக்கனாமியை பேஸ் பண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வாழ்ந்தோம்? லேண்ட் இருந்துச்சு. லேண்டில் வந்து எல்லாருக்குமே இந்த லேண்ட் வந்து சொந்தம் இல்லையா? அப்போ எப்படியா வாழ்ந்தோம்? நம்ம கூட்டு குடும்பங்களாக வாழ்ந்தோம். ஒரு குடும்பத்தில் என்ன பண்ண நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? மினிமம் ஒரு 10-15 பேராவது இருப்பாங்க ஒரு குடும்பத்தில். ஓகேவா? ஏன்னா வந்து எல்லாருமே என்ன பண்ண ஒத்தாப்பில் தானே வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சா? அப்போ எக்கானமி மாறுதா? அப்புறம் என்ன ஆரம்பிச்சிருச்சு? இண்டஸ்ட்ரீஸ் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சா? அப்போனால என்ன பண்ணோம்? எல்லாருமே சிட்டியை நோக்கி ஓடினாங்களா எல்லாரும்? அப்போ என்ன ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தது எல்லாமே என்ன ஆயிடுச்சு? நியூக்ளியர் ஃபேமிலியாக ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன சொன்னார் மார்க்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்கானமி தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். ஓகேவா? ஒரு விஷயம் மாறுச்சு அப்படின்னா எங்கே வரைக்கும் மாறுது பாருங்கள். ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தது எப்படி ஆயிடுச்சு? இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. எஜுகேஷன் எல்லாமே மாறும் அதை பொறுத்து. அப்படி நான் ஃபேமிலி வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். இது மாதிரி எல்லாமே மாறும். எக்கானமியை பொறுத்து எல்லாமே மாறும். ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சராக இருந்தது, அப்புறம் இண்டஸ்ட்ரியாகவும், ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தது, நியூக்ளியர் ஃபேமிலியாக மாறிடுச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்கிறது? ஸோ அப்போ இதுதான் எல்லாத்துக்கும் பேஸு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, எல்லாத்தையும் தூக்கி போடணும், ப்ரைவேட்டு அப்படின்னு ஒரு விஷயமே இருக்கக்கூடாது அப்படின்னாரு. அப்போ என்ன பண்ணும்? ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் என்ன பண்ணும்? கவர்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகேவா? கவர்மெண்ட் எடுத்து என்ன பண்ணும்? எல்லாத்துக்கும் ஈக்குவலாக. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா ஒரு கான்செப்ட்டு, ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா இந்த லேண்டுக்கு வந்து எல்லாருமே சொந்தக்காரம், எல்லாருமே வந்து ஓனர்ஸு, எல்லாருக்குமே ஈக்குவல் ஷேர்ஸ் போகும் அப்படின்னு. அது மாதிரி கவர்மெண்ட் வந்து அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொன்னது?
இவர் மார்க்ஸ் சொன்னார். இதுதான் இந்த மார்க்ஸ் கம்யூனிசம். ஓகேவா? நம்ம அது ஃபாலோ பண்ணுறோமா? நம்ம அது ஃபாலோ பண்ணல. நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேபியன் சோஷியலிசம் அப்படின்னு ஒன்று ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? இது என்ன ஃபேபியன் சோஷியலிசம் அப்படின்னா காந்தியன் அப்படின்னு சொல்லலாம். இவர் மார்க்ஸ் என்ன சொன்னார்? இந்த இண்டஸ்ட்ரீஸில் உள்ளவங்களாம் என்ன பண்ணணும்? லேபர்ஸ்லாம் ரெவல்யூஷன் பண்ணணும், புரட்சி பண்ணணும். அது மூலியமா வந்து ஓனர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாருக்கும் எல்லாருன்ற மாதிரி கொண்டு வரணும். அது நம்ம இது அது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது வந்து தேவையில்லை அப்படின்னாங்க. அந்த ரெவல்யூஷனே வந்து தேவையில்லை. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டாக்ஸ்னு ஒன்று இருக்குது கரெக்டுங்களா? இந்த ரெவல்யூஷனே இல்லாமல் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்ததுக்கு வந்து டாக்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ டாக்ஸ் வந்து ஸ்லாப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இல்லையா? ஓகேவா? இப்போ அதிகமாக சம்பாரிச்சிங்கன்னா நீங்கள் என்னது அதிகமாக டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். கரெக்டாக? அப்போ பணக்காரவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க? அதிகமாக டாக்ஸ் கட்டுவாங்க. கம்மியாக சம்பாதிக்கிறவங்க கம்மியாக தான் டாக்ஸ் கட்டுவாங்க. அப்போ இந்த காசு இருக்கு இல்லையா, இந்த காசு என்ன பண்ணுறோம், நம்ம அதிகமாக ரிச்சாக இருக்கவங்கள்ட்ட வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கீம்ஸ் கொண்டு வரோம் இல்லையா? என்ன ஸ்கீம்ஸ்? இப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன ஸ்கீம் இருக்குது? தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பஸ்ஸில் போகிறதெல்லாம் வந்து ஃப்ரீ, கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறது ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அது ஒன்று இருக்குது. அப்புறம் மாதம் 1000 ரூபா கொடுக்குற ஸ்கீம் ஒன்று இருக்குது. ஓகேவா? அப்புறம் எம்ஜிஎன் ரேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம், அது ஃபுல்லாக அது இந்தியா ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? அது வந்து இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்புறம் ஓஏபின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, ஓல்டேஜ் பென்ஷன். இந்த மாதிரி ஸ்கீம் என்ன பண்ணலாம், இந்த டேக்ஸ் மணியில் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கலாம். அப்போ என்ன பண்ணுறோன்னா ரிச்சுக்கிட்டேருந்து வாங்கி என்ன பண்ணுறோம், புவர்கிட்ட கொடுக்குறோம். இது ஒரு விதமான கம்யூனிசம் தானே? ஓகேவா? நம்ம ஃபாலோ பண்ணுறது கம்யூனிசம், சோஷியலிசம். ஓகேவா? நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து இந்த சோஷியலிசம் தான். ஓகேவா? நம்ம வந்து கம்யூனிஸ்ட் சோஷியலிசம் நம்ம ஃபாலோ பண்ணல. நம்ம ஃபாலோ பண்ணுறது என்னது? டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். இதில் என்னது? ப்ரைவேட்டும் இருக்கும், கவர்மெண்ட்டும் இருக்கும். அதாவது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும், ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். அதான் நான் சொல்ல வர்றது. ஓகேவா? இப்போ வந்து அவர் என்ன சொன்னார், இவர் கம்யூனிஸ்ட் சோஷியலிசம் என்ன சொன்னார், ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டினே ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னாரு. யார்? மார்க்ஸ். நம்ம ஆனால் அதை ஃபாலோ பண்ணல. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம வந்து சோசியலிசம், இந்த சோசியலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து இதை பேஸ் பண்ணி தான், இது மாதிரி சோசியலிசம் தானே ஒழிய கம்யூனிஸ்ட் சோசியலிசம் கிடையாது நம்ம நாட்டை பொறுத்தளவு. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாவரன், சோஷியலிஸ்ட் இது ரெண்டு தான் பார்த்துருக்கோம். ஓகேவா? இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு டைமு. சரி, இப்போ இது ரெண்டும் முடிச்சுட்டு நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெமோக்ராட்டிக்கு, ரிப்பப்ளிக்கு, இந்த செக்யூலியர் இப்படிலாம் என்னன்றதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.